இன்னைக்கு டிசம்பர் 28 என்னோட பர்த்டே. கிராண்ட் செலிப்ரேஷன்லாம் நாங்க எப்பவுமே பண்ண மாட்டோம். அது என்னமோ தெரியல, ஆஃப்டர் மேரேஜ் தீபாவளி பொங்கல் மாதிரியே இந்த பர்த்டேவும் பெரிய ஸ்பெஷல் டேவா இல்லாம எப்போதும் போல கேஷுவலா போயிருதுன்னு தான் சொல்லுவேன். புதுசா ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கும் பெருசா ஆர்வம் இருக்க மாட்டேங்குது. இந்த வருஷம் தீபாவளி பர்ச்சேஸ் போயிருந்தப்போ இந்த குர்தா செட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையே பர்த்டேக்கு போட்டுக்கிட்டேன். எங்க 3 பேர் பர்த்டேக்கும் சரி எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வருவோம், சின்னதா கேக் வாங்கி கட் பண்ணுவோம் பாப்பாவோட ஆசைக்காக. அப்புறம் வெளியில போய் லஞ்ச் சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா வீட்லயே கூட ஆர்டர் போட்டு சாப்பிட்டுருவோம். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா தான் கிஃப்ட் கொடுத்துக்கிற பழக்கம்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த வருஷம் கேட்டாங்க, பட் என்கிட்ட எல்லாம் இருக்கு, தேவைப்படும் போது கேட்கிறேன், அப்போ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த வருஷம் பர்த்டே சண்டே அன்னைக்கு வந்துருச்சுங்க. காலையில எந்திரிச்சதே லேட்டு. நாங்க கிளம்பி போற டைமுக்கு கோவில் எல்லாம் நட சாத்திருப்பாங்க, திரும்ப ஈவினிங் தான் ஓபன் பண்ணுவாங்க. சோ நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போக முடியாது இல்லையா, அதனால வீட்லயே சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க பிலால் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் லஞ்சுக்கு போயிருந்தோம். யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி நிறைய பேர் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிருந்தீங்க. இத்தனை பேர் விஷ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கல. பர்த்டே விஷ் பண்ண ஒருத்தருக்கும் நானும் விர்ச்சுவலா தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ்.